ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான ஆவணி மாத அமாவாசை இன்றைக்கி தான். வெள்ளிக்கிழமை அமாவாசை வந்திருக்கு. இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வரைக்குமே இருக்குது. நாளைக்கு வரைக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒவ்வொருவருமே வழிபாடுகள் செய்யுங்க. ஏன்னா இந்த ஆவணி மாத அமாவாசை பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுடைய நீண்ட ஆயுளுக்காக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அமாவாசை. ஆடி அமாவாசை எப்படி முன்னோர்களுக்கு முக்கியத்துவமோ அதே போல் தான் இந்த ஆவணி அமாவாசை. பிள்ளைங்க நீண்ட காலம் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும், கணவர் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெண்களே ஒவ்வொருவருமே இந்த அமாவாசையில் வழிபாடுகள் செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த அமாவாசை தான் ஒரு அற்புதமான அமாவாசை. மகாலயபட்ச அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனால இது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே தான் சொல்லணும். இந்த அமாவாசையில் நீங்கள் நிறைய தானங்கள் செய்யலாம். தான தர்மங்கள் செய்கிறது தான் நிறைய புண்ணியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் என்ன தான் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடுகள் செய்தாலுமே கூட எளிமையாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பித்திருக்கள் தோஷம் நீங்கி போய்டும், முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும், மேலும் உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் சேரும் அப்படி சொல்லலாம். அதில் முக்கியமானது அப்படின்னா தானம் தர்மங்கள் தாங்க. அப்படி என்ன தான தர்மங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது தானியங்கள் தான். உங்களால் என்ன தானியங்கள் கிடைக்குதோ, அரிசி, பருப்பு, கோதுமை, இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம், இயலாதவர்களுக்கு தானமாக கொடுங்க. ரெண்டாவதாக நெய் இல்லைன்னா எண்ணெய். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களால் எது வாங்கி கொடுக்க முடியுமோ வசதிக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. அந்த எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி அவங்க தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய பல்வேறு விதமான தோஷங்கள் விலகி போகும். மூணாவதாக பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள் தான். வஸ்திரதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் போட்டுட்டு கொடுக்கக்கூடிய பழைய துணியை காட்டிலும் புதுசாக வாங்கி கொடுங்க, அதுதான் ரொம்ப சிறப்பானது. அதாவது ஒருவருடைய மானத்தை காக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள்னால் அது வஸ்திரம் தான். அந்த துணியை நீங்கள் நல்லதாக மனசார புதுசாக மற்றவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அதுதான் அவங்களுக்கு நிறைய பாவத்தை போக்கி கொடுக்கும். கண்டிப்பாக அது செய்யும் பொழுது நம்ம மனசார செய்யணும். இதனால் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படிலாம் நினைக்கவே கூடாது. யாருக்காக இருந்தாலும் மன திருப்தியோட மகிழ்ச்சியை வாங்கி கொடுங்க. அடுத்ததாக உணவு தானம். அதாவது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சும்மாலாம் சொல்ல கிடையாதுங்க. ஏன்னா இந்த ஒரு தானத்தை மட்டும்தான் ஒருவர் போதும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இந்த தானத்தை நீங்கள் மனசார மற்றவங்களுக்கு கொடுங்க. ஏழை எளியவர்களுக்கு, பசியால் வாடக்கூடியவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா சந்தோஷம் அடையும். அதில் தான் அவங்களுடைய முன்னோர்களே ஆத்மாவே சாந்தி அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்கிறதுனாலேயே இந்த அமாவாசையில் கண்டிப்பாக நல்ல பலனை பெற முடியும். பக்கத்தில் உங்களுடைய குலதெய்வம் இருக்குன்னா அமாவாசையில் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்துக்கு போயிட்டு வரதுக்கு பாருங்கள். ஏன்னா உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தீர்வதற்கு குலதெய்வம் மட்டும்தான் கை கொடுக்கும். இந்த சிறப்புமிக்க அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது மீனராசினியர்களிலும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது, இந்த ஆவணி மாதம் எப்படி தான் இருக்குது, என்ன பிரச்சனைகளோடு இருக்குது, என்ன சுமூகமாக உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஆவணி மாதத்தினுடைய கிரகணங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மீனம் ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறாருங்க. அவரோட சுக்கிரனும் இணைந்து இருக்கிறாங்க. சுக்கிரன் இணைந்து இருக்கிறதுனால மனசில் குழப்பங்கள் அதிகரிக்கும். மாற்று கருத்து உடையவருடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகும். அதாவது நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நினைக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுடைய கருத்துக்களோட ஒத்து போகிறவங்க அப்படின்னா யாருமே இருக்க முடியாது. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணிக்கை குறைவாக தான் இருப்பாங்க. அதுவும் கூட்டு தொழில் செய்துட்ருக்கீங்களா, இப்போ பார்த்திங்கன்னா தனித்து இயங்கணும் அப்படின்னு ஆலோசனை செய்வீங்க. ஏதாவது நம்மளே தனியாக செய்யணும் அப்படின்ற முடிவுக்கெலாம் வருவீங்க. ஆனால் பிரச்சனைகள் அதிகமாக சந்திப்பீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் வெளிவரது தப்பு கிடையாது, ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முன்பின் யோசிக்காமல் எதையும் செய்யக்கூடாது. பொது வாழ்க்கையில் எதிர்பார்த்த பொறுப்புகளும் கிடைக்காது. எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இக்கட்டாக தான் இருக்குது. ஆல்ரெடி ஏழரை சனி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஏழரை சனியினுடைய 2ஆம் கட்டமான ஜென்ம சனியானது நடந்துகிட்ருக்கு. கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். புதிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும், தாமதங்கள் இருக்கும். அதாவது நிறைய பிரச்சனைகள் போகும் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே நீங்கள் திட்டமிட்ட மாதிரி செய்யவே முடியாது. நீங்கள் நினைக்கிறது எதுவும் நடக்கவும் நடக்காது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஆவணி மாதத்தில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த டைமில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும். உடன் பிறந்தவங்களோடு நீங்கள் கவனமாக இருங்க, உடன் இருக்கக்கூடியவங்களோடும் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்துலையுமே மீனராசிக்காரங்க கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ஆவணி 5ஆம் தேதியிலேயே கடகராசிக்கு சுக்கிரன் வந்துட்டார்.
உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பஞ்சமஸ்தானத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது எப்படின்னா, நிறைய விரயங்கள் ஏற்படும், செலவுகள் அதிகரிக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இது போன்றவற்றிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. சொத்துக்கள் வாங்கும் பொழுது அதில் கண்டிப்பாக வில்லங்கம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். சரி பார்க்காம வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை தான். இல்லைனா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். அதுவும் பூர்வீக சொத்துக்கள்லாம் பிரிச்சுக்கிறதுலாம் தகராறுகள் கூட இருக்குங்க. இந்த டைமில் பிரிக்க வேண்டாம். ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் பார்க்க வேண்டி இருக்கும். பஞ்சாயத்துக்கள்லாம் இழுபறியாக தான் இருக்கும். எதுவும் உங்களுக்கு சாதகமாக வந்து முடியாது. இது மாதிரி உங்களுக்கு நிறைய கவலைகள் எல்லாம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். தொழிலையும் பார்த்திங்கன்னா போட்டிகள் அதிகமாக இருக்கும். இந்த போட்டிகளை சமாளிக்கிறதுக்கு முடியலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க. வேலையும் கூட கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலையே செய்ய முடியல, என்னால் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, வேறு வழி இல்லையே அப்படின்னு போயிட்டுருக்குன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க. அந்த மாதிரியான உடல் ரீதியான பாதிப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதே போல் பிறர்கிட்ட எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அது நடக்காமே போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே செய்ய பாருங்கள். ஆவணி 9ஆம் தேதிக்கு அப்புறமா சிம்மராசிக்கு புதன் வந்துடுவார். ஸோ உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் இப்போ 6ஆம் இடத்துக்கு வரும் பொழுது சூரியனோடு இணைந்து இருக்கும் பொழுது புத ஆதித்ய யோகம் இருக்குது. ஸோ இதனால் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் படிக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து நல்ல முயற்சி கை கொடுக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அதுவும் கை கொடுக்கும். தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதிகரிக்கவே ஆரம்பிக்கும்னு சொல்லலாம். மேலும் துலா ராசிக்கு செவ்வாய் ஆவணி 29ஆம் தேதியில் வந்துடுவார். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்திற்கு வரும் பொழுது தன்னுடைய வீட்டை தானே பார்க்கும் பொழுது 2ஆம் இடம் புனிதம் அடைஞ்சிடுது. 2ஆம் இடம் புனிதம் அடைஞ்சிருச்சுன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. கொடுத்த வகை நிச்சயமாக காப்பாற்றிடுவீங்க. கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க. இது தான் நான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பண தேவைகளும் எளிதாக நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய பேர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்க மூலிமா நிறைய சிக்கல்களை நீங்கள் வந்து தீர்த்துப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் அப்படின்றது நிறையவே இருக்குது. இந்த காலகட்டங்களுக்கு அடுத்து ஆவணி 30ஆம் தேதி அப்போது சிம்மராசிக்கு சுக்கிரன் வந்துடுவார். சுக்கிரன் சிம்மத்துக்கு வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்கள் ராசிக்கு 3, 8 இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆவது இடத்துக்கு வருவார். ஸோ 6ஆவது இடத்துக்கு வர்றது பார்த்திங்கன்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல அற்புதமான ஒரு டைமிங் தான். ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடில் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது. முன்னாடி ஆவணி மாதத்தினுடைய தொடக்கத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை தடைப்பட்டு பார்த்தீங்களோ, தாமதங்களாக பார்த்தீங்களோ, அதெல்லாம் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்க ஆரம்பிக்கும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் தானாக வந்து நடக்குங்க. உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். தொழிலையும் நல்ல வளர்ச்சி இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும், மேலிடத்துலேருந்து நல்ல பெயர் கிடைக்கும். வியாபாரம், தொழில் எல்லாமே சூப்பராக இருக்கும். வருமானம் அதிகமாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதாங்க. உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பாக வாய்ப்புகளெல்லாம் முழுமையாக பயன்படுத்துங்க. எப்போதுமே எந்த ஒரு வாய்ப்பையுமே நீங்கள் நிராகரிக்கக்கூடாது. ஏன்னா வாய்ப்புக்காக பலரும் வந்து காத்துட்ருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாய்ப்பு உங்களை தேடி வரும் பொழுது அதை நீங்கள் வந்து நிராகரிக்காதீங்க. அதை நீங்கள் பயன்படுத்துங்க. நல்லதோ கெட்டதோ அது எப்படி இருக்குது அப்படின்றத பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு வேளை நல்ல மாற்றங்களை கொடுக்கலாம். அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அப்படிதாங்க நிறைய சாதனைகள் நிகழக்கூடிய நேரம். கண்டிப்பாக எந்த ஒரு போட்டியுமே விட்டுறாதீங்க. எல்லாத்துலேயும் கலந்துக்கோங்க. நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நேரம் இது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆர்வம் இருக்கும். இந்த விஷயத்தில் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு வெறி கொண்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்டவங்களாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு சூப்பரான டைமிங். எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அதே போல் பெண்களுக்கு, அதாவது மீனராசியுடைய பெண்களுக்கு ஏழரை சனி நடந்தாலுமே கூட இந்த டைமில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர ஆரம்பிக்கும். ஆவணி மாதத்தினுடைய இறுதிக்கு அப்புறமா உங்களுக்கு பொருளாதார நிலையானது உயர ஆரம்பிச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு புதிய முயற்சிகளும் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றிகளும் வந்து கிடைக்கும். இது போல் நிறைய நன்மைகளானது மீனராசி நேயர்களுக்கு ஆவணி மாதத்தினுடைய தொடக்கத்தில் நடக்கலை அப்படின்னாலுமே இறுதியில் வந்து நடக்க இருக்குது. ஸோ பொறுமையோடு வந்து காத்திருங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். இந்த பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரியே ஆவணி மாத அமாவாசை முடியறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய தானங்களில் ஏதாவது ஒன்று செய்யுங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், வறுமையில் இருக்குது, பொருளாதார நிலையில் வந்து பிரச்சனை இருக்குது, ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது, பித்ருக்கள் தோஷம் இருக்குது, வறுமையான சூழ்நிலை இருக்குது, குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை இருக்குது, திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அமாவாசையில் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யுங்க, நல்லதே நடக்கும்.
இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தகவல்களை போல் இன்னும் நிறைய தகவல்கள் நம்மளுடைய சேனலில் வந்து பதிவேற்றம் செய்ய இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.